திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கச்சி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, போகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. இடரை கலையம் எந்தாய் போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி. தேசப்பளிங்கின் திரளே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி. விரைசேர் சரண விகர்தா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி. ஆதி போற்றி, அறிவே போற்றி. கதியே போற்றி, கனியே போற்றி. நதிசேர் சஞ்சடை நம்பா போற்றி. உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்தபுராணம் தொடரும். கந்தரனுபதி ஒரு பாடல். முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டடியார் அறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளி அண்டன நின்றதுவே. உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளி அண்டன நின்றதுவே. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம் 13 பார்வதி திருமணம். திருச்சிற்றம்பலம். சரஸ்வதியும் லட்சுமியும் பார்வதியை அழைத்துச் சென்று வாசனை முகுந்த நன்னீரில் நீராடச் செய்தனர். பின்னர் அவளுக்கு புத்தாடைகள் அணிவித்து ஆபரணாதிகளை அணியச் செய்து இருபுறமும் தாங்கியவர்களாய் மணமேடைக்கு அழைத்து வந்தனர். முன்னதாக பாதையெங்கும் இந்திராணி மலர்த்துவி வந்தால் கங்கை முதலான நதிகள் கவரி வீசினர். காளிகள் குடைபிடித்து வந்தனர். காளி நாயகனை கரம் பற்ற பார்வதி மணமேடைக்கு வந்த காட்சியைக் கண்டு தேவமாதர்கள் விவரிக்க இயலாத மகிழ்ச்சியை அடைந்தனர். கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கும் அவருடைய முகவிலாசத்தை நகர மாந்தர்கள் பலவாறு புகழ்ந்தனர். இமவான் மனைவியுடன் முன் வந்து இறைவனை வணங்கினான். புண்ணிய தீர்த்தங்களால் அவருடைய திருவடிகளை சுத்தம் செய்து சந்தனம் பூசி புஷ்பம் அட்சதை முதலானவற்றால் பூஜித்தான். பின்னர் விதிப்படி மத சடங்குகள் தொடங்கின. அவை முடிந்ததும் இமவானும் மேனையும் தங்கள் குமாரத்தி பார்வதியின் கரத்தை பற்றி இறைவன் கையில் கொடுத்து வேத மந்திரங்களை கூறி தாரை வார்த்து கொடுத்தார்கள். பிரம்மனும் குருவும் புரோகிதர்களாக இருந்து வைதீக காரியங்களை நடத்தி வந்தனர். இறைவன் பார்வதியின் திருக்கரம் பற்றி நிற்கும் அந்த காட்சியைக் கண்டு தேவர்கள் முதலானோரெல்லாம் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். பொற்கிண்ணத்திலே வாழைப்பழம், பலாச்சுளை, நெய், தேன், பால் முதலானவற்றை வைத்து எடுத்து வந்து இமவான் ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை அங்கீகரிக்குமாறு வேண்டினான். ஈசனும் அவற்றை தம் திருக்கரத்தால் தொட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் பரிசுத்தமான அந்த நிர்மாலியத்தை அங்கே குழுமியிருந்தோருக்கு கொடுத்து தானும் தன் சுற்றத்தாரோடு சாப்பிட்டு இமவான் சந்தோஷமடைந்தான். அந்த சமயத்தில் துயரத்தால் மிகவும் மெலிந்த தோற்றத்தை உடைய ரதி அங்கே வந்து இறைவன் திருவடிகளை வணங்கினாள். சுவாமி, தாங்கள் கைலையில் எனக்கு அளித்த உறுதிமொழியை நினைவுபடுத்தவே இங்கு வந்துள்ளேன். என்னைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருக்க நான் மட்டும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பது சரியா?
இந்த கோலாகலங்களுக்கு காரணமாக இருந்த என் கணவனை தாங்கள் கூறியவாறு இப்போது உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். ஈசன் அவளுடைய துக்கத்தை போக்க எண்ணியவராய், பெண்ணே, நான் சொல்லியவாறே உன் துக்கத்தை போக்கி தருகிறேன். ஆனால் நியதிப்படி மன்மதன் மீண்டும் வர இன்னும் சில காலம் கழிய வேண்டும். ஆகவே உன் கண்களுக்கு மட்டும் அவனை உருவமுடன் தோன்றுமாறும் மற்றவர்கள் பார்வைக்கு அருவமாக தோன்றுமாறும் செய்கிறேன் என்றார். அந்த கணமே மன்மதன் அவ்விடத்தில் தோன்றி ஈசனை வணங்கினான். ரதி ஒருத்தியால் மட்டுமே அவனை பார்க்க முடிந்தது. மற்றவர்களுக்கு அவன் இருப்பதை உணர மட்டுமே முடிந்தது. இறைவன் மன்மதனை பார்த்து, மன்மதா, நீ பிறர் பார்வைக்கு தென்படாது இருந்த போதிலும் முன்போலவே உன் கரும்பு வில்லுடன் மலரம்புகளன் அனைவரையும் நீ வெற்றி கொண்டு வருவாயாக என்று அருள் செய்தார். பின்னர் இந்திரன் முதலான தேவர்கள் ஒவ்வொருவராக இறைவன் முன்பு வந்து அவரை வணங்கி போற்றி புகழ்ந்ததோடும் ஆசியும் பெற்று திரும்பினர். நகரம் முழுவதும் கண்ணுக்கினிய அந்த கல்யாண காட்சியை பற்றியே பேச்சு மிகுந்திருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் பிறவி பயன் கிட்டியது என்று ஆனந்தம் அடைந்தனர். முனிவர்களும் தேவர்களும் இறைவனை பலவாறு வாழ்த்திக் கொண்டாடினர். திருமண வைபவங்கள் முடிவுற்றதும் இறைவன் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பார்வதியுடன் கலைக்கு புறப்பட்டார். பர்வதராஜனும் மேனையும் கண்களில் ஆனந்த புஷ்பம் பெருக்கெடுத்து ஓட அவர்களை வழி அனுப்பி வைத்தார். பர்வதராஜனும் மேனையும். திருச்சிற்றம்பலம்.